செக்யூர் பெங்க் பொருளாதார கோட்டையாக திகழ்ந்த வங்கிக் குழுமம். உலகத் தரம் வாய்ந்த பாதுகாப்பு, முறிக்க முடியாத குறியாக்கம், அசைக்க முடியாத ஃபயர்வால் பாதுகாப்பு, இவை அனைத்தும் அவர்களின் விளம்பரங்களில் பெருமையாக பேசப்பட்டன. ஆனால் அந்த பிரகாசமான முகமூடியின் பின்னால் பிளவுகள் உருவாகிக் கொண்டிருந்தன. ஒரு சாதாரண பாதுகாப்பு ஆய்வின் போது சரா என்ற ஆர்வமிக்க கூர்ந்த பார்வையுள்ள பாதுகாப்பு பகுப்பாய்வு நிபுணர் சில ஆபத்தான குறைபாடுகளை கண்டுபிடித்தார். முதலில் பழைய பணியாளர்களின் செயலற்ற கணக்குகளை இனெக்டிவ் எம்ப்ளாயி அக்கவுண்ட் கண்டுபிடித்தார். இந்த பராமரிக்கப்படாத கணக்குகள் ஆழ்ந்த குழியில் மறைந்திருந்தன, ஆனால் இன்னும் தரவுகளுக்கான அணுகல் அனுமதி வைத்திருந்தன. இது பாதுகாப்பு கட்டுப்பாடுகளில் பெரிய பிழையாக இருந்தது. பழைய ஊழியர்கள் அல்லது உள்துரோகிகள் மலிஷியஸ் இன்சைடர்ஸ் இந்த வழியை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அடுத்து ஆழமாக தேர்வு செய்தபோது வங்கியின் மறைக்கப்பட்ட இன்னொரு தவறு வெளிச்சத்துக்கு வந்தது. அவர்களது முறிக்க முடியாத ஃபயர்வால் சில அனுமதியில்லாத போக்குவரத்தை தவறுதலாக அனுமதித்து வந்தது. இதன் மூலம் தாக்குதலாளர்கள் அட்டேக்கர்ஸ் வலையமைப்பின் பலவீனங்களை சோதிக்க வழியிருந்தது. ஆனால் இதுவரை கண்டுபிடித்தவற்றைப் போல் இறுதியாக கண்டுபிடித்த தவறு மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. வங்கியின் தரவு பின்பிரதிகள் பைக்கப்ஸ் பத்திரம் என்று கருதப்பட்டன, ஆனால் அவை எப்போதும் சரியாகச் செயல்படுமா என்பதை சோதனை செய்யவில்லை. பின்பிரதி இருந்தாலே பாதுகாப்பு கிடைத்துவிடும் என்ற ஒரு தவறான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையில் அவை பயனற்றதாக மாறி தேவையான சமயத்தில் பாவிக்க முடியாத நிலைக்குச் சென்றுவிட்டன. செக்யூர் பெங்கில் அதிர்ச்சியலைகள் பரவின. முதலில் செயல்தலைவர் சியு இதை ஒரு சாதாரண விஷயமாகவே புறக்கணித்தார். ஆனால் குறைபாடுகளின் தீவிரத்தன்மை புரிந்தவுடன் அவர் உடனடியாக ஒரு முழுமையான பாதுகாப்பு மதிப்பீட்டை கேப் அனாலிசிஸ் மேற்கொள்ள உத்தரவிட்டார். இந்த வேலை முற்றிலும் சராவின் கைகளில் வந்தது. அவர் அணியுடன் இணைந்து செயலற்ற கணக்குகளை நீக்கினார்கள். ஃபயர்வால் கட்டுப்பாடுகளை பாயர்வோல் ரோஜ் மறுபரிசோதனை செய்து வலுவாக மாற்றினர். முக்கியமாக தரவு பின்பிரதிகளை மீட்டெடுக்கும் செயல்முறைகளை முறையாக செயல்படுத்தினர். அவற்றை முறைப்படி சோதனை செய்யும் வழிமுறைகளையும் உருவாக்கினர். இவ்வாறு ஒவ்வொரு குறைபாடும் அடுக்கடுக்காக மூடப்பட்டன. இந்தச் சம்பவம் செக்யூர் பெங்குக்கு ஒரு கடினமான பயமாக அமைந்தது. அவர்கள் முன்னதாக தங்கள் பாதுகாப்பு தகுதி குறித்து பெருமைப்பட்டிருந்தாலும் இப்போது மட்டப்படுத்தப்படாத பாதுகாப்பு அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டார்கள். இனிமேல் ஒவ்வொரு பாதுகாப்பு குறைபாடுகளும் தொடர்ந்து மதிப்பீடு செய்யப்படும் மற்றும் புதிய சவால்களுக்கு ஏற்ப பாதுகாப்பு கொள்கைகள் மாற்றப்படும். ஒரு சாதாரண பகுப்பாய்வு நிபுணராக இருந்த சரா இப்போது வங்கியின் பாதுகாப்பை காப்பாற்றிய நாயகியாக கருதப்பட்டார். செக்யூர் பெங்கின் இந்த அனுபவம் மற்ற நிறுவனங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமைந்தது. எவ்வளவு பாதுகாப்பான ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட தொடர்ச்சியான விழிப்புணர்வும் செயல்பாடுகளின் மீளாய்வும் அத்தியாவசியம். பாதுகாப்பு என்பது ஒருமுறை செயல்பாடு அல்ல, அது தொடர்ச்சியான விழிப்புணர்வும் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளும் ஆகும்.